சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. I love action films. I think cinema is made for action. ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டம். யூனிவர்ஸ் வந்து லோகேஷ் தான் கரெக்ட். What does your cinema lack according to you? If I knew what was lacking, then easier to fix the problem. 2020களில் ஏதாவது do you have any plans to make a love story? வெறும் லவ் ஸ்டோரி பண்ணவங்கிறதுக்காக பண்ண முடியாது, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வேணும். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் கிளியர் பிம்பம் இல்லை. ஒரு இளம் இயக்குனர் அப்படி பிச் பண்ண போகும்பொழுது அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து, சரி கதை படம்லாம் எடுப்பீங்க அதெல்லாம் ஓகே, டீசருக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னு. நல்ல வேளை நான் இளம் இயக்குனர் இல்லை. எனக்கு பிடிச்ச சினிமா வந்து உயரத்தில் இருக்கு, நான் அதை நோக்கி போக ட்ரை பண்ணுறேன். தளபதி was such a remarkable film, even in திரு ரஜினிகாந்த் filmography. கமல்ஹாசன் கூட இத்தனை வருடங்கள் பிறகு வேலை செஞ்சாச்சு. Any such reunion plans with திரு ரஜினிகாந்த் also? எனக்கு என்ன நல்லா தெரியும், என்னுடைய ரசனை எனக்கு நல்லா தெரியும். பட் என்னுடைய ரசனையை பெரும்பாலான மனிதர்கள் பகிர்ந்துப்பாங்களான்ற ஒரு கேள்வியும் அதுக்குள்ள இருக்குல்ல. அது போய் கமல் சார் கிட்ட சொன்னேன், அது பண்ணுவாரான்னு கேட்கறதுக்காக. பட் ஆனால் அவர் ஒரு சொன்னது ஒன்று வந்து, டோன்ட் எய்ம் அட் த ஹார்ட், எய்ம் அட் த கட் அப்படின்னாரு. வணக்கம். வணக்கம் சார். மைக் இருக்கு, ஸோ நல்ல சாரி. யூஸ்வலாக நம்ம சினிமாவில் இவெண்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படம் எடுத்தீங்கனாலே அது இவெண்ட் ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஆர் சினிமா ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும். த ரீசன் ஐ சே தட் இஸ் பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மச் பேசேஜ் ஆஃப் டைம், ஒரு நாயகனில் இருந்தாக இருக்கட்டும், இல்லை 80s நீங்கள் அறிமுகமான அந்த நேரத்தில் இருந்தாக இருக்கட்டும், அண்ட் we still love your cinema. We really look forward to it, and it's a big deal. So thank you for being you. And of course இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னா எனக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்குது உங்க கூட பேசுறதுக்கு. ஸோ டபுள் கிராட்டிடியூட் தேர். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மேபி திரு கமல்ஹாசனுக்கு 32 வயசுன்னு நினைக்கிறேன்ல நீங்கள் நாயகன் பண்ணும்பொழுது. மேலே இருக்கும் அப்படியா? ஓகே, 30s early somewhere. இப்போ 70. நான் இதை பொறுத்து ஸ்பெசிஃபிக்காக உங்களை எந்த கேள்வியுமே கேட்க போகிறது கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு ரிஃப்ளெக்ட் ஆன் திஸ் இன்க்ரெடிபிள் பேசேஜ் ஆஃப் டைம் இன் பிட்வீன், where you work with an excellent actor at a certain age, and now after all these years you're working with this person again. Like you, அதை பொறுத்து உங்களுக்கு என்ன தோணுச்சுனாலும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. மேபி நான் வளரலன்னு நினைக்கிறேன், இன்னும் அங்கேயே நிற்கிறேன்னா தெரில. பட் நான் வந்து சினிமாக்குள்ளே வந்தபோது அவர் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டார், ஏற்கனவே ஒரு கிரேட் ஆக்டர். he had a 20-year lead over me, பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து அவரோட காம்பவுண்ட் வந்து கதவு எப்போதும் திறந்துருக்கும். லாட் ஆஃப் ரைட்டர்ஸ், லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ நம்மளும் அங்கே போய் இருக்க முடியும், அவர் கூட பேச முடியும், மற்றவங்க கூட பேச முடியும். ஸோ ஓரளவுக்கு ஒரு சினிமாவை பற்றி ஆர்வம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது வந்து ஒரு ரியலி நரிஷிங் கிரவுண்ட். இன்னி தேதிக்கு அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? எனக்கு தெரியல, அவர் காம்பவுண்ட் இன்னும் ஓப்பனாக இருக்கான்னு கேட்கணும், இல்லாட்டி ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லணும். ஏன்னா நீங்கள் இப்படிலாம் சொல்லும் போதில்ல ஆல்மோஸ்ட் ஒரு டிஞ்ச் ஆஃப் ஜெலசி வருது. ஏன்னா அந்த சூழல் அவ்வளோ ஓப்பனாக இருந்திருக்கா, ஒரு கலைக்கூடம் போல். யார் வேணால் உள்ளே போகலாம், உட்காரலாம், நீங்கள் 5 படம் எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இல்லை. எடுக்காமல் இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ அங்கே வந்து அப்போவே வந்து இட் வாஸ் ஓப்பன். அண்ட் அதே மாதிரி முதல் படம் அவர் கூட பண்ணும்போது completely he trusted, and gave you the complete freedom to do what you wanted to do, and he added lot of value. adla vand everything, there's a value added that happens. not avaroda performance mattum illa, suthirunga performance அவர் என்ஹான்ஸ் பண்ணுவார். அதை தாண்டி படத்துக்கு வேணுங்கிற எது வேணால் பண்ணுவார். ஸோ he was a player, team player. ஸோ அதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவர் இருந்தார்னா. அதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன அட்வான்டேஜ்னால், அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருந்தால் எடுக்கிற காட்சி வந்து ரொம்ப ஈஸியாக நம்பும்படியாக மாறிடும், ரொம்ப யதார்த்தமாக மாறிடும். பேசுகிற டைலாக் மாதிரி இல்லாமல் கேஷுவலாக வரும். ஒரு சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி வந்து
இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அதை தாண்டி ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப மெனக்கெட வேணாம். இதுக்குன்னு வந்து இந்த சீன் ஒர்க் பண்ணோங்கிறதுக்காக வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டாம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் போகணுங்கிறது இல்லை. ஒரு நல்ல ஆக்டர் இருந்தால் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராக மாறிடலாம். வெறும் கேப்சர் பண்ணால் போதும். ஸோ அந்த அட்வான்டேஜ் ஆல் குட் ஆக்டர்ஸ் கிவ் யூ அந்த அட்வான்டேஜ். அண்ட் இஃப் இட் அந்த சீனுக்கு அது கரெக்ட்னா தென் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தட் கைண்ட் ஆஃப் அன் ஆக்டர். ஐ திங்க் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நீ மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதாவது காம்படென்ட் ஆக்டர்ஸோட குட் ஆக்டர்ஸுக்கு தான் ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவங்க நல்லா த வேர்ட் யூ யூஸ் தேர் ஒரு செட்யூஸ் பண்ணிடுவாங்க அவங்க நடிப்பு வச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ குட் ஆக்டர்ஸுக்கே அந்த செடக்ஷன் பவர்லாம் இருக்குது, டைரக்டர் ஏமாத்துற பவர் இருக்குன்னு ரொம்ப இருக்கு. அப்போ கமல்ஹாசனுக்குலாம் நிறையவே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப ரொம்ப மயங்கிட முடியும். நான் சொல்லியிருக்கேன் அது முன்னாடியே. நாயகனில் ஒரு சீன் இருந்தது. வந்து அவர் வந்து முதல் தடவை அந்த நீலா இந்த சரண்யா கேரக்டர் பார்ப்பார். இந்த ஓர் ஹவுஸ்க்கு வந்து அந்த பொண்ணு அந்த மஸ்கிட்டோ நெட்டுக்கு அந்த சைடு நிற்கிறது, இவர் அங்கே இருக்கார். அந்த பொண்ணு வந்து கணக்கு போயிடுச்சுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவரோட ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணார். ஒன்று அவர் சட்டை பாதி கட்டிருக்காரு, இங்கே பெட் இருக்குது, பக்கத்தில் சேர் இருக்குது, என்ன பண்ணணுங்கிற ஒரு ஆசிலேஷன் வந்து இது கயிட்டு இங்கே உட்காரணுமா இல்லை பெட்டில் வெயிட் பண்ணணுமா, இது இந்த தாட் ப்ராசஸ் முழுக்க வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அது பார்த்தா வந்து ஒரு 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 ஆக்ஷனில் ஒரு மனுஷனோட மைண்டில் என்ன ஓடுதுங்கிறத புரிய வைக்கிறாரு. அது பார்த்தா மயங்கிடும். பட் எனக்கு வந்து அங்கே என்ன தேவைப்படுதோ அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த டீம் மியூசிக் ஆரம்பிக்கிறது. அதனால வந்து அவரோட கண் வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு ஃபேசினேஷன் இருக்குது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஒரு அமேஸ்மெண்ட் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குன்னு. ஸோ அதை வச்சுட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர்கிட்ட சொல்ல வேண்டியிருந்தது, சார் இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இங்கே மியூசிக் வர போகிறது. ஸோ வெறும் இந்த சிம்பிள் ட்ராலி, ஸோ கீப் யோர் ஐஸ் ஆன் திஸ். நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இங்கே மியூசிக் வரும் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் ஆல்ரெடி ஏமாக்டா அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். சில சமயம் சில இது கதைக்கு அதை வச்சு தான் ஷார்ட் எடுக்க முடியும் இல்லைங்களா. எந்த இடத்துல பாஸ் தேவைப்படுதோ, அந்த டைலாக் இல்லாமல் வந்து ஒரு மொமெண்ட் இருக்குது, அங்கே மியூசிக் வரப்போகிறது. அது ஒரு மேன் அண்ட் உமன்னா வந்து ஒரு தீம் மியூசிக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் சட்டுன்னு எனக்கு மனசில் தோணுது. ஒன்று பாம்பேயில் ஐ திங்க் மனிஷா கொய்ராலா அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படி வருவாங்க, இவர் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போது ரஹ்மானோட மறக்க முடியாத பசானி சானி அப்படின்ற ஒரு கோரஸ் அதுக்குள்ளே வரும். இல்லை சமீபத்தில் PS2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி அந்த காட்சியிலையும் சரி ஒன்றும் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்காது, பட் இட் ஸ்டில் கிவ்ஸ் யூ அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். PS2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க கண்ணை கட்டிட்டு இருப்பாரு, இவர் சும்மா அந்த இதை வச்சுட்டு there will be a bit of teasing going on there. Again, nothing significant will be happening. ஸ்லோவாக சுற்றின்னு வந்துகிட்டு இருப்பாங்க. பட் அங்கே கிக்கின் ஆகும்போது again it makes for a very fascinating experience. மியூசிக்கோட மேஜிக் அதுதான். How do you orchestrate these moments? அதாவது இந்த இடம் மியூசிக் டாமினன்ட் ஏரியாவாக இருக்கும், இந்த இடம் ட்ராமா டாமினன்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படின்ற அந்த பிரிவினை எங்கிருந்து எப்படி பண்ணுறீங்க? அது வந்து ஃபஸ்ட்டு கையில் வந்து இளையராஜா இருக்கணும், இல்லாட்டி ரஹ்மான் இருக்கணும். அது 2 இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் தைரியமாக. அதை தாண்டி வந்து நரேஷனில் சில பாசஸ் தேவைப்படுது, சில மொமெண்ட் அது டைலாகில் வராமல் ஆனால் கதையை நகர்த்துற அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நகர்த்துற ஒரு கட்டம் வரும். அந்த கட்டம் வந்து எசென்ஷியலாக விஷுவல் அண்ட் மியூசிக் வில் ஆட் டைமென்ஷன் டு இட். ஸோ அது எடுக்கும்போதே அது மனசில் வச்சுட்டு தான் எடுக்கணும். அண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆல் தீஸ் ஜீனியஸ் கம்போசர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப். புரியுது. ஓகே. ஐ மீன் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ லவ் அபவுட் யுவர் ஃபிலிம்ஸ் இஸ் தட் எப்பேற்பட்ட ஒரு பெரிய நட்சத்திரம் கிடைச்சாலும் கூட அவங்கள சார்ந்து இந்த படத்தை உருவாக்குற ஒரு தன்மை கண்டிப்பாக உங்ககிட்ட இல்லை. ஐ மீன் யூஆர் சேயிங் யூஆர் அ கிரேட் ஸ்டார், ஐ அக்செப்ட் தட், பட் நவ் யூஆர் அ டூல் ஃபார் திஸ் ஸ்டோரி. நான் சொல்லக்கூடிய இந்த கதைக்கும் இந்த படத்துக்குமான ஒரு கருவியாக நீங்கள் மாற்றுறீங்க. யாராக இருந்தாலும் சரி, அது திரு ரஜினியாக இருக்கட்டும், திரு கமலாக இருக்கட்டும். அண்ட் ஐ லவ் தட் அபவுட் யுவர் சினிமா. ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி சூழலில் பர்டிகுலர்லி நிறைய ஸ்டார் பேண்டரிங் நடக்குது, அதுவும் பழைய படத்தோடைய ரெஃபரன்சஸ் உள்ளே போட்டு அந்த ஒரு சுலபமான ஒரு மகிழ்ச்சி தியேட்டரில் கொடுக்குற ஒரு தன்மையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஹவு டு யூ சீ திஸ் ஓவரால்? ஒரு பெரிய ஸ்டார் பயங்கர ஃபாலோயிங்கோட நம்ம படத்தில் வராங்கன்னா அதை இக்னோர் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதை நம்ம மனசில் கிளியராக புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார்கிட்ட போய் மௌன ராகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது நாட் பாசிபிள்.
we have to accept that there is a following, there is one expectation in them. But அதை மட்டும் கேட்டர் பண்ண நாட் நெசசரின்னு தோணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டர் கதை அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேரக்டரில் வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது, டெப்த் இருந்ததுன்னா, ஒரு கர்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும்னு தெரியும். அவருக்கு வேணுங்கிறது எல்லாம் அதில் இருக்கும், அவங்க ஆடியன்ஸுக்கு வேணுங்கிறது எல்லாம் அதில் யதார்த்தமாகவே வந்துடும். அதுதான் அந்த மாதிரி பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது கேரக்டர் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் டெப்த் இருந்து, அந்த கதையில் டெப்த் இருந்ததுன்னா தென் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும். But for you, there is no temptation to throw in these references in terms of, hey, இந்த இடத்துல ஓகே திரு கமல்ஹாசன் இருக்காங்க, ஸோ இந்த படத்தோடைய ஒரு ரெஃபரன்ஸ், இந்த படத்தோடைய ஒரு பாட்டோடைய ஒரு சாயலை உள்ள போட்டோம் அப்படின்னா இட் வில் மேக் ஃபார் அ தியேட்டர் மூமெண்ட் அப்படின்றது ஒரு பரவலான ஒரு டூலாகவே இப்போ மாறி இருக்குல்ல. அது அவங்கவுங்க இண்டிவிஜுவல். I get it, yeah. சில பேர் வந்து அங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு அது பிடிக்கும், ஸோ அதனால பண்ணுறாங்க. எனக்கு வந்து கதை இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அண்ட் நான் வளர்ந்தபோது வந்து பிளேயிங் டு த கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இட் இஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு விஷயமா இருந்தது. அப்படியா? ஓகே. யூ கான்ட் டூ சம்திங் ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ளீஸ் த ஆடியன்ஸ். அது இன்டெக்ரலாக வரணும். இது நேச்சுரல் ஃப்ளோவில் அது இன்டெகிரேட்டடாக இருக்கணும், அப்படி தான் வரணும். ஸோ சம்வேர் இன் மை மைண்ட் இட் இஸ் லைக் தட். இன்னும் ஏதாவது ஒன்று இது இவங்களுக்கு இப்போ பிடிக்கும் பாரு, அதுக்காக பண்ணுறேங்கிறது வந்ததுன்னா அப்படி பண்ணலாம், ஆனால் அதை மறைச்சிக்கணும். அது கிளவராக யாருக்கும் தெரியாமல் அது எங்க பண்ணீங்க? அது அப்பப்போ பண்ணுவேன், ஆனால் சொல்ல முடியாது. ரைட். ஐ திங்க் இந்த படம் பொறுத்து பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க நாயகன்ல இருந்து ஒரு ஸ்பார்க் இதுக்குள்ள ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது, ஸோ immediately I was like, oh wow, okay, are we doing the whole universe thing here in terms of இல்லை அதில் இருந்து ஒரு கனெக்ஷன் உருவாக்கி, பட் it's not that obvious, right? It is not at all. It is just an angle, அவ்வளோதான். இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து கமல் சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தார், அமர் ஹை அப்படின்னு. அதில் ஒரு one small element was there which I liked, which has some minor shade of Nayakan into it, so it worked. அதை வச்சுட்டு டெவலப் பண்ணது தான் இந்த ஸ்கிரிப்ட். And you had to redevelop இந்த கதை around this specific thing that you liked in that story. It was developed from that. We just took one element out of that. I'll tell you how, if I have to சொன்னா, இப்படி நாயகன் வந்து ஒரு கேரக்டர், அவர் எப்படி வந்து வெளி உலகம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. சின்ன வயசுலேருந்து அந்த சின்ன பையனுக்கு அவங்க அப்பாவுக்கு நடந்தது, அவன் பாம்பேக்கு போனோன்னு ஒரு வயசானவர் வந்து அவனுக்கு என்ன சொல்லி தந்தது, அதுக்கப்புறம் ஒரு மொரட்டு போலீஸ்காரன் பண்ண சுற்றுச்சூழலால் செதுக்கப்பட்டவர் கம்ப்ளீட்டாக அவரோட இன்டராக்ஷன் வந்து இன்க்ளூடிங் இஸ் டாட்டர், அதில் வளர்ந்த ஒரு கேரக்டரோட லைஃப் அது. இதில் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு ஆப்போசிட். இது வந்து ஒருத்தர் வந்து அந்த சூழலில் ஏற்கனவே இருக்கார், அந்த வட்டத்துக்குள்ளே நடக்கிற எமோஷ்னல் ட்ராமா. ஸோ இது வந்து வெளி உலகத்தை பற்றி இல்லை, இது உள்ள அந்த வட்டத்துக்குள்ளே க்ரைம் வேர்ல்டுக்குள்ளே அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவங்க ரிலேஷன்ஷிப், அவர் கூட இருக்கிற எல்லா கேரக்டரோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபார்மேட். இது ஒரு அந்த கிரிமினல் வேர்ல்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வு பற்றின ஒரு கதை இல்லையா? அதுக்குள்ள எமோஷனல் டர்புலன்ஸ் என்ன, வாட் ஆர் த ரிலேஷன்ஷிப்ஸ் தேர், ஆல் ஆஃப் தட். வாட் ஆர் யுவர் பிக் இன்ஃப்ளூயன்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரைம் சினிமா இஸ் கன்சர்ன்ட்? ரொம்ப நிறையா, ரொம்ப நிறையா. அந்த ஏன்னா அது ஒரு ஜானர் இல்லைங்களா. வந்து ஏர்லி ரேமன் சாண்ட்லர்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபிலிம் நோவா, அண்ட் the writing has been fantastic in that. Real, raw, but crime-based, writing happened in the 20s and 30s English la, and there were some masters, Raymond Chandler, Hammett, Nathaniel Hammett, James Cain, and the mari. I was a big follower of that. Of literature? Of this literature. Noir literature. It was very big writing, very strong influences. And அதை பேஸ் பண்ணி நிறைய சினிமா வந்திருக்கு, நிறைய சினிமா with that dark flavor to it and things like that. So I've always been a fan of that genre. Plus அதுலேருந்து வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு களம், அவ்வளோதான்.
இது வந்து ஒரு க்ரைம் வேர்ல்டுங்கிறது வந்து இட் கிவ்ஸ் யூ ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இதில் வந்து லைஃப் அண்ட் டெத் இஷ்யூவை மாறுது. நோ ஜஸ்ட் லைக் கோர்ட் ரூம் ட்ராமா வந்து எப்படி ஒரு கோர்ட் ரூமில் நடந்துன்னா அது பிட்வீன் குட் அண்ட் பேட் அந்த கான்ஃப்ளிக்ட், அதனால கோர்ட் ரூம் ட்ராமா நிறைய பண்ணுறோம். அதே மாதிரி தான் இதில் இந்த கதை வந்து வேறு உலகத்துலேயும் வைக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்டில் வைக்கலாம், வேறு எதில் வேணால் வைக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் வர கான்ஃப்ளிக்ஸ் ஒரு சேஞ்சஸ் அதெல்லாம் தான். பட் இதில் வச்சா வந்து இட் பிகம்ஸ் ட்ராமேட்டிக், இட் பிகம்ஸ் சினிமேட்டிக், இட் இஸ் த ஸ்டேக்ஸ் பிகம் ஹையர். இல்லை இது வந்து லாஸ் இஸ் அ பிக் லாஸ், அ கெயின் இஸ் அ பிக் கெயின். ஸோ அதனால இது வந்து ஒரு நைஸ் பிளே கிரவுண்ட் டு மவுண்ட் யுவர் எமோஷனல் ஸ்டோரி. ஒரு சின்ன சொதப்பல் நீ பண்ணனா யூ மைட் ஜஸ்ட் டை. Yeah. Unlike in an industrial space, I guess. அந்த ஃபியர் வந்து will be there in the entire narrative. எல்லா crime filmலையும் அது இருக்கும். The danger is there, imminent. அண்ட் அதான் பெரிய ஃபேசினேஷன் கூட இல்லை நமக்கு, அந்த லிட்ரேச்சர் படிக்கும்போதாக இருக்கட்டும், அந்த சினிமா பார்க்கும்போதாக இருக்கட்டும். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த உலகம் நமக்கு தெரிய போகிறது கிடையாது ஹோப்ஃபுல்லி. பட் யூனோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபேசினேட்டிங் டு see what happens to these people. நம்மளுடைய ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருந்து உட்காந்துக்கிட்டு. இப்போ கிரிமினல் அப்படிங்கிறவனா அவன் ஒரு மனுஷன் தான் இல்லையா? அவனுக்கும் ஒரு சராசரி மனுஷனுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே இருக்குது. you've explored several varieties of criminals உங்களுடைய படங்களில். வேலு நாயக்கராக இருக்கட்டும், இல்லை கலிவர்தனாக இருக்கட்டும், இன்பசேகராக இருக்கட்டும், who I think is a very fascinating guy. What do you think our society probably needs to get about these kind of men, or that we probably don't? அந்த மாதிரி என்ன நினைப்பீங்க நீங்கள் எழுதும்போது? கெட் அபவுட் திஸ் இல்லை, இட் டிபெண்ட்ஸ் நம்ம வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பார்க்குறோங்கிறத பொறுத்து. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணும்போது we can take it from outside. இவன் எப்படி, இவங்க எப்படி அது உருவானது அப்படிங்கிற வெளில. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கேரக்டரை மாதிரி அவர் பார்க்கறது இன்னும் ஒரு கிரிமினல் வேர்ல்டுக்குள்ளே ஈர்க்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேருந்து அவன் வந்து அதில் அவனாக தான் இருக்க பார்க்குறான். தெர் இஸ் ரைட் அண்ட் ராங் இன் ஆல் ஆஃப் தெம், இன் ஆல் ஆஃப் அஸ். நம்ம வந்து லக்கிலி we have a society, we have a country which is flourishing, which and is born at a time where it's not a free for all. Yeah so we have that, we are lucky. Yeah, so adunala நம்ம வந்து that is our shield. ஸோ நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவங்க வந்து அந்த ப்ரொடெக்ஷன் தாண்டி வெளியில் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து உள்ளே போகிறது கஷ்டம், வெளில வர்றதும் கஷ்டம். ஸோ அவங்களோட லைஃப் வந்து இஸ் ஒரு கிவ்ஸ் leads itself to extreme drama, which is why it becomes very easy to make films based on. We're probably better off without that drama, I guess. 100%. Drama screenல இருந்தா fine. இது ஒரு ட்ரோப் கூட இல்லை இந்த கிரிமினல் வேர்ல்டை பொறுத்து. அதாவது the usual trope is, hey, the guy is about to get out, this is his last crime, this one last action அப்படிங்கிறது. அது வந்து the trope is not only for criminal world. I think it's a very பாப்புலர் ட்ரோப் இன் லாட் ஆஃப் இட். ஒரு போலீஸ்மேன், அவருக்கு இதான் லாஸ்ட் கேஸு, அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு, நிம்மதியாக போகலாம். ஆனால் லாஸ்ட் கேஸில் வந்து இட் ஜஸ்ட் ஆட்ஸ் டு ஒரு கதை சொல்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதனால தான் அந்த ட்ரோப் யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் இன்பசேகர்னு சொன்னதுனால பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு சம்திங் எல்ஸ், ஐ ரியலி வாண்ட் டு டாக் அபவுட் தட் டூட். எனக்கு அதில் மைக்கேல், அர்ஜுன் இவங்க எல்லாருமே ஃபேசினேட்டிங் கேரக்டர்ஸ் அது எழுத்துல. பட் சம்திங் அபவுட் திஸ் மேன் ஸ்பெசிஃபிக்கலி அது பார்க்கும்போது இன்ஃபேக்ட் இவருக்குன்னே ஒரு தனி படம் கூட அமைச்சிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு தோணிட்டு இருந்துச்சு. நீங்கள் வாட் யுவர் மெமரிஸ் அபவுட் ரைட்டிங் திஸ்? அப்படி தான் யோசிச்சிருந்தேன் நான். அந்த 3 கேரக்டரை பற்றியும் 3 தனி படமாக பண்ண முடியும்னு தோணுச்சு. அப்படி தான் ஒரிஜினல் இருந்தது. ஐ மீன் தாட் வைஸ் ஐ நியூ தட் ஐ கேன் மேக் அ ஃபிலிம் ஒன்லி பை ட்ரேசிங் இன்பசேகர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேருந்து எப்படி வந்து எங்கே போய் முடிகிறாருங்கிற அந்த இது ஈஸி கிராஃப். அதே மாதிரி ரெண்டும் மைக்கேல் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கேரக்டர் பண்ணோங்கிறது. வந்து ரொம்ப ஒரு உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் ஒரு லீடரை பேஸ் பண்ணது அது, ஜார்ஜ் ரெட்டின்னு. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பீன் மை ஃபேசினேஷன். அண்ட் இந்த கடைசி கேரக்டரும் அர்ஜுன் கேரக்டரும் வந்து இஸ் வெரி டுடே. No, I don't give a damn about anybody. I don't care about the world. I'll live for myself ன்னு சொல்கிறது வந்து
நமக்குள்ளேயே கொஞ்சம் இருக்குது, நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட இருக்குது, இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் ஏஜ்ல பர்టిక్యులர்லி ரெலவென்ட் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதுவும் ஒரு ஃபேசினேட்டிங் திங். பட் ஐ தாட் இட் வாஸ் லக்கி தட் ஐ வாஸ் ஏபிள் டு பிளெண்ட் ஆல் த்ரீ. அது அண்ட் இட் குட் கான்ட்ராஸ்ட். இட் டெல்ட் வித் த யூத். ஆமா. அந்த யூத்தில் 3 ஷேட் இருக்கும். நான் வந்து தட் ஒன் ஹூ திங்ஸ் தட் ஐ டோன்ட் கேர், வேர்ல்ட் கேன் கோ டு ஹெல். நடுவில் இருக்க வந்து திங்ஸ் தட் ஹி கேன் சேஞ்ச் த வேர்ல்ட், that he wants to, whether he is able to or not, but wants to. And the third person is somebody who has to find a world and live for himself. Find something, doesn't care about the rights and wrong, but he has to learn to live. I think all three coming together was a fascinating journey for me. நீங்க சொல்றதுக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ்ல 3 படங்கள் எடுத்திருக்கலாமோ இந்த கதாபாத்திரங்கள் பொறுத்து. ஹே, I'll make a crime film with this guy, I'll make like a I don't know, love story with this guy maybe. இன்னி தேதிக்கு மேபி யூ குட் ஹவ் ஈவன் மேட் இட் இன்டு a universe entirely, you know what I'm saying, right? ஹே, இது ஒன்று எடுக்கிறேன் and then ஒரு the film where they all come together. ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டம். அந்த யூனிவர்ஸ் வந்து நீங்க லோகேஷ் தான் கரெக்ட். உங்களுக்கு ஒரு எழுத்தாளராக, இயக்குனராக இந்த நேர்கோட்டில் நடக்கக்கூடிய கதாபாத்திரங்களை தாண்டி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதுவதும் அவங்கள டைரக்ட் பண்ணுவதும் உருவாக்குவதும் does that give you greater joy? இல்லை, அதுதான் வந்து அது பண்ணணும் தான் ஆசை. ஸோ இது ஜாய்க்காக பண்ணல. திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் டு டூ, திஸ் இஸ் வாட் யூ கம் ஃபார், திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் திங் யூ லைக். எனக்கு பிடிச்ச சினிமா வந்து உயரத்தில் இருக்குது. நான் அதை நோக்கி போக ட்ரை பண்ணுறேன். நான் இங்கேயோ இருக்கேன், பட் அதை நோக்கி இன்னும் போக தான் முயற்சி எல்லாம். இல்லை, as a film viewer, what I like is really much higher. As a filmmaker, I'm still not there, and it is an attempt to try and get closer with each film. இப்படி ஒன்றா கேட்கலாமா? நீங்கள் plenty of introspection பண்ணக்கூடிய ஒருத்தராக தான் தெரியுறீங்க. அப்போ what does your cinema lack according to you? When you compare it with your masters, for example. If I knew what was lacking, then easier to fix the problem. The thing is that there can be poetry. Sometimes, marbles are thrown on the floor and takes a formation which is just beautiful, which is not structured. அதுக்கு முன்னாடி ஒரு இது இல்லை, ஒரு மைண்ட் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு இது இல்லைன்னா அது போய் சம்டைம்ஸ் மகேந்திரன் படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணும். அந்த உதிரிப்பூக்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஸ்ட்ரக்சரில் இல்லை, பட் அது இட்ஸ் அ போயட்ரி. So I think sometimes it is that it can be poetic, it can be very honest and very deep. Bergman padam பார்க்கும்போது தோணும். And so definitely every time there will be people way ahead of you, and even sometimes in cinematic quality, and sometimes in the ஒரு flippant film பண்றது, ஒரு effortless-ஆ ஒரு பண்றது, ஒரு டாரண்டினோ படம் பண்ணுறது. there are so many people who can do so many things very well, but that is what inspires you, that there is so much more. There is நிறைய இருக்கு. சத்தியமா. ஸோ இது மெத்தாடிக்கலாக இருப்பதே ஒரு விதத்தில் that also turns out to be a bit of a limitation அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. I don't think one is totally methodical. Okay. But you search for it. You search for a kind of a structure. இல்லை, ஒரு நெரேட்டிவ் வந்து ஒவ்வொரு கதை வேறு மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், மௌனராகம் ஐடியா யோசிக்கும் போதே ஃபுல்லாக வந்துடும். இந்த சேர்ந்து ஒரு கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணு ஒரு அரேஞ்ச் மேரேஜ்குள்ளே போய் அது எப்படி செட்டில் ஆகுது, இதுதான் கதை வரும்போதே அந்த எண்ட் என்னன்னு தெரியும். வேற நாயகன் பண்ணும்போது கதை ஆரம்பிக்கும் போது எண்ட் எங்கேன்னு தெரியாது. இப்படி ஒரு ஆள் வரதராஜ முதலியார் மாதிரி ஒருத்தர் வராருன்னா அவர் என்ன ஆகும். ஸோ அதில் வந்து படிப்படியாக ஏற வேண்டியிருந்தது. முதல் சீன் வந்தபோது ரெண்டாவது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பயோபிக் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதனால வந்து அதுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் எனக்கு இல்லை. ஸோ அதனால அது படிப்படியாக கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இன் தட் சென்ஸ் வுட் யூ சே லைக் ஒரு குரு மாதிரியான ஒரு படம் கேன் பி கம்பேர்ட் வித் தட் கைண்ட் ஆஃப் எ ஃபிலிம்? கரெக்ட். அது பண்ணும்போது கூட ஏதோ ஒன்று தேவைப்பட்டது. குரு வந்து அந்த
அந்த நியூஸ் பேப்பர் ஓனரோட கேரக்டர் இல்லைன்னா குரு பண்ணியிருக்கவே மாட்டேன் நான். எனக்கு ஒரு ஹுக் தேவைப்படுது. ஒரு எப்படி வந்து மோட்சார்ட்டை பற்றி ஒரு படம் பண்ணணுன்னா சேலரி இருந்தால் தான் அது பண்ண முடியுது. ஒரு ட்ராமாவில் ஒரு கேரக்டரோட ஹைட்டு கொண்டு வரணுன்னா ஒரு இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவைப்படுது. ஸோ அது இருந்தால் தான் வந்து ஒரு கேரக்டரோட பயோபிக் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி இறங்கி அது போகிற போக்கில் போகட்டும்ன்ற மாதிரி நம்ம விட முடியாது. இட் நீட்ஸ் ஸோ அது இதில் ஒரு ரூலே கிடையாது, இப்படி தான் படம் பண்ணவங்க இப்படி அப்படி ஒரு ரூல் இருந்தால் அதை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு. பட் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இன்னைக்கு தேதிக்கு யூ குட் இஃப் யூ வாண்டட் டு ஜஸ்ட் get into a world and see what happens without necessarily knowing இதனுடைய நடுப்பகுதி என்ன, இதனுடைய இறுதி பகுதி என்ன அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தீர்மானித்து எடுக்கணுன்ற ஒரு ஐ டோன்ட் யூ குட் ஐ சப்போஸ் டூ தட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு பாய்ஹுட் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா லிங்க்லேட் அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சரில் ஸ்பெசிஃபிக்காக அடங்கக்கூடிய ஒரு ஃபில்மாக தெரியல. இங்கேருந்து ஒரு ரோமா மாதிரியான ஒரு ஃபில்மாக இருக்கட்டும், அது ஆரம்பிக்குது, அது போகிற போக்கில் போகட்டுமே, ஒரு இடத்துல முடிவு தானே அமையும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள. அதுக்கு அவங்க ரொம்ப தைரியம் வேணும். எங்கே போகிறோன்னு தெரியாமல் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது சினிமா வச்சுட்டு பண்ணுறது கஷ்டம். பட் அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இது பார்க்கும்போது யூ திங்க் தட் தெர் இஸ் ஸோ மச் மோர் பியூட்டி அண்ட் ஸோ மச் மோர் டு அச்சீவ். புரியுது. ஓகே, மே யூ டிஸ்கவர் ஆல் திஸ் ஆஸ் யூ கோ ஆன் டு மேக் ஃபர்தர் சினிமா. நேர்கோடு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட. ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, ஒரு மைக்கேல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மனுஷன். அவனுக்கு தெளிவு இருக்குது, நான் இப்படி தான் நடந்துப்பேன், இதைத்தான் செய்வேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்பா அப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரம் கிடையாதுல்ல. அவன் வந்து இப்போ பிழைக்கிறதுக்காக, அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக அவன் அந்த நேரத்தில் என்ன வேணால் செய்யக்கூடிய ஒருவன். கரெக்ட். ஆனால் மைக்கேலும் கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் தோணுது. அப்படியா? அப்படி இந்த சென்ஸ் எனக்கு வந்து இந்த மாற்றம் வேணும். அந்த மாற்றம் எப்படி வரும்னு தெரியாது. அதுக்கு வந்து என்ன பாதை வருதோ அதுக்குள்ளே போவேன். கூட எவ்வளோ பேர் வர முடியுமோ அவங்களையும் கூட்டிப்பேன். தட் ஐ கேன் டூ இட்டுங்கிறது தான். எல்லாம் வந்து ஒரு டெஃபினட்டாக ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் சம் பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டி கூடயே வந்து நம்ம டெஃபினேஷன் உள்ளே வந்துடுது. இன்பாது வந்து அப்படி தான். அந்த இன்பா லெவலில் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இன்பா மாதிரி ஒரு 1000 இன்பா இருப்பாங்க. அவங்கெல்லாம் இன்பா மாதிரி மாற மாட்டாங்க. இவரோட கேரக்டர் இந்த பர்சனாலிட்டினால he is willing to go and grab. He is willing to take what can be taken and then move forward. Michael is very similar in my opinion. He has a thought. He has a clarity. அவனுக்கு வந்து clarity is there where he wants to goங்கிறது. But அந்த பாதை is still undefined. He has to discover the path. சத்தியமாக இன்றைக்கி ஆயுத எழுத்து பற்றி இவ்வளோ பேசுவோம் நான் எதிர்பார்க்கல. அதுவாக வந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் யாக்கை தெரி பாட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டு இருந்தேன். And then I realized that I hadn't ever paid too much attention to its lines. We tend to, I mean, at least I tend to do that, especially with dance numbers and slightly upbeat numbers. அதுக்கு குரூவ் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, without you necessarily thinking that there might be deeper things going on here. And then once I started paying attention, I thought the lyrics were gorgeous. In a truly philosophical sense. அது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சாங்கில் அவ்வளவு டெப்த்து, அவ்வளவு ஐ திங்க் இட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அது பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம். டியூனும் சாங்காக டெவலப் ஆகும்போதும் அதில் வந்து அது வைரமுத்து சாரோட போய்ட்ரி ஏற்கனவே இருந்த போய்ட்ரிலேருந்து டெவலப் பண்ணு. அப்படியா? அது லெங்க்தியர் போய்ட்ரி ஆக்சுவலாக. அதுலேருந்து we took lines with him and then did the song. இல்லை, அது I think was a very special song, for a dance number to have so much into it. ஒரு great pleasure. Yeah. And then I was like, okay, இது கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா லாங் கான்வர்சேஷன்ஸே வச்சுக்கலாம் போல இருக்குது இதனுடைய கருத்துக்கள் பொறுத்து அப்படின்னு. உங்கள் பாடல் வரிகள் பரவலாக சொல்லணும் அப்படின்னா, தேவ் ஆல்வேஸ் பேட் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன் டு போய்ட்ரி. அந்த மொழியுடைய அழகு வந்து அதுக்குள்ளே வரணும் அப்படின்றத முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒரு நறுமுகைவாக இருக்கட்டும், அகநகவாக இருக்கட்டும். ஒரு இயக்குனராக ஆர் தீஸ் மேண்டேட்ரி திங்ஸ் இன் யுவர் சாங் ஸ்பெசிஃபிகலி? டு யூ என்ஃபோர்ஸ் இட் லைக் தட்? மேண்டேட்ரின்னு கிடையாது. நான் வளரும்போது எனக்கு பிடிச்சதெல்லாம் கண்ணதாசன் பாட்டு, அது மனசை விட்டு போகாத பாட்டுங்கள் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பாதை காட்டுது. தட்
it need not be just lines, but lines can be, it can be an emotion, it can be, you know, or it can be a visual, it can open up a abstract image. So and Tamil வந்து so rich, is so much that is there. So அதனால வந்து it gives you freedom. And poetryக்கும் ஃபிலிம் சாங்ஸ்க்கும் வந்து கேப் ரொம்ப இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நான் வைரமுத்து சார் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லாம் வந்து நிறைய அவர் எழுதின போய்ட்ரியை உள்ளே கொண்டு வர பார்ப்போம். அந்த ஸ்டாண்டர்ட் வேணுங்கிறது, இன்க்ளூடிங் சின்ன சின்ன ஆசை. இட் ஸ்டார்டட் வித் தட். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டு யூனோ இஃப் வி கேன் மூவ் க்ளோசர் டு போய்ட்ரி, யூனோ சினிமா ஜஸ்ட் மூவ்ஸ் தட் ஒன் ஸ்டெப் க்ளோசர். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர், தக் லைஃப் ட்ரெய்லர் பார்க்கும்போதுல ஆப்வியஸ்லி திஸ் சீம்ஸ் லைக் a lot of action in the film. நான் உங்களை கேட்கணும்னு நினச்சேன், உங்களுடைய ஒரு கரியரில் பலவிதமான ஆக்ஷன்ஸ் நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க. கன் ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டாக இருக்கட்டும், கார் சேசஸ், அது 2-3 விஷுவல்ஸ் அதுவும் இருந்துச்சு ட்ரெய்லரில். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபார்ம் ஆஃப் காம்பேட்? அப்படின்னு இல்லை, ஐ லவ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். அப்படியா? I love action films. I think cinema is made for action. You know, I mean, it is a medium which has, you know, encourages sound, speed, you know, fast movement and adventure. You know, I've always liked that. பொன்னியின் செல்வன் மேலே எனக்கு இந்த இது காதலே ஒரு அளவுக்கு வந்து அதில் இருந்து அந்த ஹார்சஸும் அந்த அட்வென்ச்சரும் தான். ஸோ ஆக்ஷன் வந்து பிக் ஸ்க்ரீன் அண்ட் ஆக்ஷன் கோ வெரி வெல் டுகெதர். பட் தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து இது ஆக்ஷன் இருக்குது, பட் ஆனால் இட்ஸ் அன் எமோஷனல் ஃபில்ம், இட்ஸ் அ ட்ராமா வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் பில்ட் இன் டு இட். ஆக்ஷன் இஸ் நாட் தேர், ஒரு ஆக்ஷன் வைக்கணுங்கிறதுக்காக ஆக்ஷன் கிடையாது. ஐ வுட் லவ் திஸ் செட் பீஸ் ஹியர், ஐ வில் ஹேவ் ஃபன் வித் திஸ் செட் பீஸ்ன்றது மட்டும் இல்லை, கிடையாது. அது வந்து திருடாவோட முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து அப்படி தான், இது வந்து ஒரு ட்ராமாட்டிக் ஸ்டோரி. அந்த ட்ராமாட்டிக் ஸ்டோரிக்கு நடுவில் வர ஆக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் திருடாவோட அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுனால அது அந்த படத்தினுடைய வரவேற்பு காரணமாக அது அங்கே முடிஞ்சு போச்சா இல்லை? இல்லை, அது நான் சரியாக பண்ணாததுனால அது முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். அந்த ஃபார்ம் வந்து ஒரு இட்ஸ் அன் ஆர்ட். ஐ ரியலி லவ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளிப்பண்ட் action, you know, movies. I've always loved it, and I think I enjoy it even today. If something Indiana Jones is something which I really ஈவன் லைக் ஜான் விக் எடுத்துக்கிட்டோம்னா கூட இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. John Wick has got an intensity. There's one anger. That's a harder action film, you know. Whereas something like Indiana Jones, Raiders of the Lost Ark is not, you know, it's got அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸ்ல இருந்து வர்ற ஒரு ஆக்ஷன். So it's great escape பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இட்ஸ் அ மெமரி, சைல்ட்ஹுட் மெமரி, நம்ம விட்டு போகாத ஒரு மெமரி. ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, ஒரு ஃபென்ஸு, ஒரு மோட்டர் பைக் அதை தாண்டி போகுது, இன்னும் பின்னாடி துரத்திட்டு வராங்க. Would you see these Mission Impossible films like that? இல்லை. You wouldn't. Okay. Did you see the latest one? Did you like it? இல்லை, I'm not a Mission Impossible. You don't take to it. Yeah. Any reason why? இல்லை, எனக்கு வந்து ஆக்ஷன் பிடிக்கும், பட் ஆனால் வெறும் ஆக்ஷன் ஃபார் ஆக்ஷன் சேக் இஸ் நாட் சம்திங் which I like. புரியுது. So the Top Guns and the Mission Impossible don't really charm you. Top Gun does, because I think cinematically it's stunning. Agreed. More to see இது எப்படி பண்ணாங்கங்கிறது மோர் அந்த இதுக்காக. பட் Mission Impossible is not my. Not for you. Matrix is, but not Mission Impossible. Matrix is, I love Matrix. I keep rewatching it. Yeah. Tell me something about that film in the way that you've seen it. Like what? No, I think it's because it's got a philosophy behind it. It's not just and it அது வந்து ஒரு path breaking, you know, technology breaking, path breaking. I think it's a very strong voice, and somewhere a lot of Indian philosophy is built into it. And so in some ways some films just connect with you very well, and maybe for some others Mission Impossible will connect more, you know. So I also prefer Matrix over MI for sure. நீங்க சொல்லும்போது தான் ஞாபகம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் ரெவல்யூஷன்ஸ்ல லாஸ்ட்ல அசத்தோமா சத்கமயம் அந்த படமே முடியும்ல. ஸோ I love the film. So before we get tracked away, Sugar Baby அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்துச்சு, which reminded me of மையா மையா சாங். ஆரம்பத்தில் சீனியில் செய்த அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதுக்குள்ளே வரும், which got me thinking about
த மெனி டைம்ஸ் இந்த செடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் படங்களில் வெவ்வேறு இடங்களில் ஒரு பாடல்களாக இடம்பெறக்கூடிய ஒரு ஸ்பேசஸ்குள்ள இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி ஸ்பேஸ் இல்லை? அது நம்ம ஒரு மாதிரி சரியாகவும் பண்ண வேண்டியிருக்கு. பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மையும் அழகையும் அந்த எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. ஹவ் டு யூ அப்ரோச் தீஸ் சாங்ஸ்? ட்ரிக்கின்னு நான் நினைக்கல. வந்து ஐ திங்க் மியூசிக், ஜாஸ், blues, everything நம்ம has one seductive quality to it, has one philosophy to it, has one poetry to it, இல்லைங்களா? I mean they're all there in the thing. And படத்தில் வரும்போது it becomes இந்த கதைக்கு எப்படி வருது. ஆக்சுவலாக சுகர் பேபி சாங் வந்து இந்த சுச்சுவேஷன் சொல்லி நான் அந்த சாங் வரல. நான் கதை சொன்னேன். வந்து அவர் கம்போஸ் பண்ணிட்டார். அவர் போகும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஒரு பிகினிங் பல்லவி பண்ணிட்டார். பண்ணி போட்டு காட்டினார். ஒரு வாய்ஸை வச்சு இதை வச்சு போட்டு காட்டினார். எனக்கு வந்து இது எங்கே ஃபிட் ஆகும்னு தெரில. ஆனால் அப்போ தான் புரிஞ்சுது, நான் சொன்ன கதை என்னை விட அவருக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அவர் வந்து கரெக்டாக அந்த இந்த ஜானருக்கு என்ன ஒர்க் ஆகும்னு நினச்சி பண்ண சாங் தான் அது. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஒரு ஹை ட்ராமா வித் வித் அ க்ரைம் as a பேக்ரவுண்ட், சாங்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறது, சாங் உள்ள அது கூட பார்ட் ஆஃப் த நெரேட்டிவாக வருது, கரெக்டாக டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. இதில் வந்து இதுக்கு எது என்ஹான்ஸ் பண்ணுமோ, என்ன பேஸ் கொடுக்குமோ, என்ன நமக்கு வந்து ஓவரால் ரிதமை மாற்றாமல் இந்த சாங் ஷுட் நாட் புல் இட் டவுன் ஆர் புஷ் இட் டூ ஃபார் அப். ஸோ அந்த பேலன்ஸ் தேவைப்படுது. அண்ட் அதுவும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் குறைச்சிட்டே வருது. ஸோ ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் அ ஃபுல்-ஃப்ளெஜ்ட் சாங் வந்து இஸ் டிபேட்டபிள். ஸோ இட் கிவ்ஸ் யூ as a filmmaker more and more freedom to use song as a part of a narrative, not necessarily. பட் நிறைய வருஷங்களாகவே நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல. நெசசரிலி ஓகே செம்ம பாட்டு, ஸோ லெட் மீ இண்டல்ஜ் மை செல்ஃப் இன் இட் அப்படின்ற லைக் நெஞ்சம் இல்லாமலாம் நிஜமாவே ஜெனுவலி கிரேட் சாங். பட் ஈவன் அதை கூட நீங்கள் ஒரு நெரேட்டிவ்க்குள்ளே ஒரு கொஹெசிவாக யூஸ் பண்ணிட்டு சரி ஓகே வேலை முடிஞ்சது நீ போயிட்டு வா அப்படின்னு பாதிலே அதை விட்டுருவீங்க. ஆமாம், நிறைய பேர் திட்டுறாங்க அதுக்கு. இந்த அட்டென்ஷன் ஸ்பேன், குறுகிய அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா எதை உருவாக்கக்கூடிய படங்கள் உருவாக்கக்கூடிய எழுதுகிறவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கவலையாகவே இன்னைக்கு இருக்குது இல்லையா? அது உங்களுடைய ப்ராசஸை எப்படி பாதிக்குது? வைல் யூஆர் கிராஃப்டிங் அ ஃபிலிம், ரைட்டிங் அ ஸ்டோரி, இஸ் தட்? இல்லை, அது யோசிச்சா வராதுன்னு நினைக்கிறேன். அது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வியூவரை எடுத்துக்கிறோம். எனக்கு அது ஹோல்ட் ஆகுதா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, என்கேஜிங்காக இருக்கா, இந்த வில் இட் பி அப்சார்பிங். ஸோ தட் இஸ் த ஒன்லி கைட். நான் வந்து அவனுக்கு எப்படி பிடிக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து கேம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஐ எம் கெஸ்ஸிங் சம்படி, whereas எனக்கு என்ன பிடிக்கும்னா there's no guess, there's a clarity in that. ஸோ ஐ டிபெண்ட் ஆன் திஸ். அந்த கெஸ் பண்ணுறது வந்து ஐ ஃபீல் நானும் ஒரு ரசிகன், நானும் ஒரு ஃபிலிம் கோயர். ஸோ எனக்கு பிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுதான் என்னோடய கைடிங் ஃபேக்டர். ஸோ ஐ திங்க் ஆஃப் மை செல்ஃப் ஆஸ் அன் ஆடியன்ஸ் அண்ட் தென் ரைட் இட். ஸோ நீங்கள் ஒரு யூ மே நாட் நெசசர்லி பி தி ஆவரேஜ் மேன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா கூட யூ டோன்ட் ரியலி அது ஒரு இதில் ஹே கரெக்டு, எனக்கு என்ன நல்லா தெரியும், என்னுடைய ரசனை எனக்கு நல்லா தெரியும், பட் என்னுடைய ரசனையை பெரும்பாலான மனிதர்கள் பகிர்ந்துப்பாங்களான்ற ஒரு கேள்வியும் அதுக்குள்ளே இருக்குல்ல. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இருக்குது. நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன், பல்லு கன்னடத்தில் பண்ணேன். பட் ஆனால் பண்ண போது அதை வந்து ஒரு அசட்டு தைரியம்னு சொன்னோம். அதை போய் கமல் சார்கிட்ட சொன்னேன், அவர் பண்ணுவாரான்னு கேட்குறதுக்காக. போய் அவர் ஃபுல் கதை கேட்டார். கதை கேட்டு அவர் 2-3 கதை சொன்னார், அது வேறு விஷயம். பட் ஆனால் அவர் சொன்னது ஒன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து சேர்ந்தது. அவர் சொன்னார் வந்து டோன்ட் எய்ம் அட் த ஹார்ட், எய்ம் அட் த கட் அப்படின்னார். இது நெஞ்ச வருடுறத மட்டும் முதல்ல யோசிக்காத, வந்து இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் எமோஷன் ஃபஸ்ட்டு டீல் பண்ணு அப்படின்னு. ஸோ அதில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெயின் எலிமெண்ட் இருக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறதுல, பட் அதை வந்து மனசில் வச்சுக்க வேண்டியிருக்கு. தட் இஃப் இந்த கோர் வந்து போய் சேருமா, அதோட எசன்ஸ் வந்து இஸ் இட் ஒன்லி ஃபார்
mental, debate, or is it something which is more life crunching? So பேஸ் வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் போய் ரீச் பண்ண கூடிய பேஸாக இருந்ததுன்னா, அது வந்து எவ்வளோ இன்னும் பாலிஷ்டாக சொன்னாலும், பாலிஷ்டு இல்லாமல் சொன்னாலும் இல் ஸ்டில் மேக் இட் திஸ் ஒன். ஸோ தட் கேவ் யூ அ ஃப்ரீடம் ஆஃப் taking something which will be common with everybody, but narrating it in your way. So that's beautiful. I mean, it really gives a sense of your process, and also யாராவது எழுதணும், படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஐ மீன் திஸ் இஸ் த சார்ட் ஆஃப் இன்வால்யூபிள் அட்வைஸ் தட் இது ஒரு பற்றி நம்ம இன்னும் நிறைய வார்த்தைகள் அது விளக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒன்ஸ் தட் லைன் கம்ஸ் த்ரூ. I got it early in my life. நாயகனில் ஒரு 30 வயசு ஆளை நீங்கள் 65 வயசாக காமிக்க வேண்டியிருந்துச்சு. இப்போது ஒரு 70 வயசு நடிக்கிற 30 வயசாக காமிக்கிறீங்க. அவர் ரெண்டும் பண்ணுறாரு ஈஸியாக. எதுவும் உங்களுக்கு டைரக்டர் எது ஈஸியாக இருந்துச்சு? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். அது வந்து கன்வின்சிங்காக வரணும், அவ்வளோதான். அது வந்து ஆக்டர் பண்ணால் தான் வர முடியும். ஐ திங்க் த யங்கராக இருக்கிற ஓல்டராக பண்ணுறது வந்து லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் டேலண்ட் இஸ் ரிக்வயர்ட். நிறைய அந்த வாக்லேருந்து, மேனரிசம்லேருந்து எல்லாம் வந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாம் வந்து த ஆக்டர்ஸ் டு பிரிங் இன். த கெட்டப் பண்ணிவிடுவாங்க, அதுவும் ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க. பட் த கெட்டப் கேன் பி டன், பட் அந்த பிலீவபிலிட்டி ஆஃப் திஸ் ஒன், அவர் பண்ண நாயகனில் பண்ண அவரோட வாக்கே டிஃப்ரெண்ட் ஆகிடும், அவரோட பேசிங்கே டிஃப்ரெண்ட் ஆகிடும். அவரோட லுக்கு, எவ்ரி திங் ஹேஸ் தட் ஏஜ் பில்ட் இன் டு இட். ஸோ தட் யூ டிபெண்ட் அ லாட் ஆஃப் அந்த ஆக்டர்கிட்ட இருக்கிற எபிலிட்டியை நம்புகிறோம். இதில் வந்து டெக்னாலஜியை நிறையா நம்ப வேண்டியிருக்கு. ஒரு இப்போ டிஏஜ் பண்ணோன்னா அது முழுக்க முழுக்க டெக்னாலஜி. ஆக்டர் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுக்கணும் உங்களுக்கு, யங்கர் வேர்ஷன், அந்த ஸ்பீட் வேண்டியிருக்கும். பட் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து த டெக்னாலஜி, த டீட்டெயில் தட் யூ ஹேவ் டு கோ இன் டு மேக் இட் seamless. And did you need to be convinced by the technology first? Of course, la. ஏமா இல்லாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் we can't do. And you thought the results were good? Yeah. We were very sure. We did a test shoot. We got it done. And அது கூட de-agingனா எந்த ஏஜுக்கு வேணால் de-age பண்ணலாம். So we have to fix the correct one, use that reference and maintain that, இல்லைங்களா? Right. பட் லக்லி இட்ஸ் ஒன்ஸ் ஃபேஸ், அவ்வளோதான் படத்தில். புரியுது. ஓகே. நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் திரு கமல் இவங்க எல்லாருமே ரிஹர்சல்ஸ் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கிற ஒருத்தங்க. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அது பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா இருக்குன்றதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஐ மீன் there's a process to it. What strikes me as fascinating is உங்களுடைய ஈகோ சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸஸும் நல்லா இருக்கு. ஆர் தே ஆல் பார்ட் ஆஃப் தீஸ் ரிஹர்சல்ஸ் as well? ஏன்னா இப்போ ஒரு கல்யாண காட்சியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வேறு எந்த குழுவை நீங்கள் ஒரு படத்துக்குள்ளே கேப்சர் பண்ணும்போதும் கூட ஐ லவ் ஹவு எவ்ரிபடி சீம்ஸ் இன் டு இட். ஈச் பர்சன், அவங்களுக்கு வரிகள் இருக்கோ இல்லையோ, அது முழுமையாக அந்த சீனில் ஒரு ஆர்கானிசமாக ப்ரீத் ஆகிற ஒரு தன்மையை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு ட்ராமா 2 பேருக்குள்ளே நடக்கிறதுன்னா அதை சுற்றி இருக்கவங்க அதை நம்ப முடியாது பண்ணலன்னா இது ஃபால்ஸாக, இது வந்து கட் அண்ட் பேஸ்ட் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த என்வாயன்மெண்ட் கொண்டு வரது கம்பல்சரி இன்னும் இல்லை, தனியாக 2 பேர் வச்சு சீன் பண்ணலாம். பட் ஒரு இதில் ஒரு வேர்ல்டுக்குள்ளே அவங்கள ப்ளேஸ் பண்ணுறோன்னா அந்த வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அது ஐ திங்க் இஸ் அ பேசிக் ஜாப் ஆஃப் த டைரக்ஷன் டீம். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா எவ்ரி திங் இஸ் கிரியேட்டட் என்ன இந்த மூமெண்ட்டு அதுக்குள்ளே. பட் அதுக்குள்ளே ஒரு லாஜிக்கு, ஒரு எஃபர்ட் தேவைப்படுது. இட்ஸ் அ டெஃபினட் ஆர்ட். இப்போ பேக்ரவுண்ட் ஆக்ஷன் பண்ணும்போது நிறைய படத்தில் இப்படி லெஃப்ட் ரைட் நடந்து போயிட்டுருப்பாங்க, பர்பஸ்லெஸ்ஸாக நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அது ஆல்வேஸ் வில் பாதர் யூ. ஸோ அது இல்லாமல் வந்து வி ஹாவ் டு மேக் ஷூர் தட் தெர் இஸ் சம் டைரெக்ஷன் டு தெம். அவங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ்ஸு, என்ன பண்ண போகிறாங்க, அதை வந்து ஃபுல்லாக த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் ஹேஸ் டு டேக் கேர். ஹவ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரே ஆக்ஷனுக்கு கூட அவங்களுக்கும் சம் மினி பர்பஸ் இஸ் கிவன். மினி இல்லாட்டி இது வந்து ஆம்பிளிங் வரும். உண்மை. மினி பர்பஸில் அதில் இன்னும் டீட்டெயில்டும் வேணும். அது 2 பேர் நடந்து போகிற பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது, 3வது ஆள் தடுக்க பார்க்குறோம், அந்த மாதிரி ஏதாவது கூட இருக்கும் டு மேக் இட் பிலீவபிள். ஸோ there's a lot of detail that has gotten into it. அது இதில் பரவாயில்ல, வார் ஃபிலிம்லாம் பண்ணுறாங்க, how much of detail they get into it, and all this big அது இப்போ கூட இல்லை, முன்ன
ஐ திங்க் டேவிட் லீன் சமயத்துலலாம் எடுத்துக்காங்க. ஏன்னா வேறு ஒன்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் கரெக்ட் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் தேவ் டன் மேஜிக். ஸோ இட் இஸ் அ பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஃப்ரம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டு மேக் ஷுர் அந்த வேர்ல்டு வந்து ஒரு நம்பும்படியான ஒரு வேர்ல்டாக இருக்கணும். அதில் வந்து இருக்கிறவங்க நிஜமாகவே அந்த சுற்றி இருக்கிறவங்க மாதிரி இருக்கணும். வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியக்கூடாது. நாயகன் பொறுத்து கண்டிப்பாக பேசணும். அதில் ஒரு அந்த முக்கிய காட்சி அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் அப்படின்ற அந்த ஹோல் சீன் வந்து நீங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ண விதத்தில் இல்லை. டுவர்ட்ஸ் எண்ட் ஒன் திங் தட் ஆல்வேஸ் சாட் இன் மை மைண்ட் வாஸ் இவர் அவ்வளோ நேரம் கொலை பண்ணுவதை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பார் தன்னுடைய மகள்கிட்ட. பண்ணிட்டு போகும்போது ஒரு புறாவை தெரியாமல் மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்படி தட்டி விட்டுட்டு அதெல்லாம் ஐயோ அது காயப்பட்டுறக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு கருணையை காமிச்சிட்டு இருப்பாரு. These touches, are they improvised there? Like, how do you do this? Some are planned, some are improvised. இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீ ஒரு காதல் சங்கீதத்தில் சாங்கில் மழை வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேர் இருப்பாங்க, இந்த புறா எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும். தட் ஹேஸ் டு பி பிளான்ட், ஆர்கஸ்ட்ரேட்டட். வெளியே இந்த ஒரு ஆள் அந்த புறாவை மெதுவாக புஷ் பண்ணி பின்னாடி சைடில் தள்ளி வந்தால் தான் அந்த ஷார்ட் எடுக்க முடியும். லேட் ஆச்சு போ அப்படின்னு சொன்னால் தான் அது நடக்கும். வேறஸ் இங்கே இந்த சீன் எடுக்கும்போது சுற்றி புறா இருக்கும். வந்து அங்கே ஷூட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாங்கள் போய் அங்கே புறாவெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு டெய்லி தீனி போட்டு அது வீடாக மாற்றணும். அப்போ தான் அது நிற்கும் அங்கே. ஸோ அதெல்லாம் முன்னாடி பண்ணி வச்சுருப்போம். பட் ஷார்ட் முடிஞ்சு அவர் வழியில் அவர் வந்து அவர் போன்னு சொல்கிறது வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன். ரைட். ஓகே ஓகே. இவ்வளோ நம்ம மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல. நீங்கள் அதுக்கு முன்னாடி மழையை பற்றி சொன்னீங்க, புறாவை பற்றி சொன்னீங்க. இன்வேரியபிளி நான் உங்கள் கூட இன்டர்வியூ பண்ணும்போது குரசாவா பேர் எடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது. among his foremost features was the sense of movement. இல்லை ஏதோ ஒரு விதமான ஒரு நகர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காற்றடிப்பதாக இருக்கட்டும், மழை பெய்வதாக இருக்கட்டும், கேரக்டர்ஸ் நகரெல்லாம் அட்லீஸ்ட் கேமரா நகர்ந்துக்கிட்டு இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஹி எவர் டிட் எனிதிங் டூ ஸ்டாட்டிக் இன் எனி சென்ஸ் ஆஃப் தட். உங்கள் படங்களே எனக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலைப்பாயதையில் சக்தி வந்து கார்த்திகை பார்க்கும்போது அந்த கேமராவுடைய ஒரு கான்ஸ்டன்ட் அசைவாக இருக்கட்டும், இல்லை தில்சேல முதல் முறை ஷாருக் அவர் கூட பேசும்போது அது ஒரு பெரிய காற்று மழை ரெண்டுமே சேர்ந்த ஒரு காட்சியாக இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில். இஸ் திஸ் அ ஸ்ட்ரைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் தேர்? யா 100%. அப்படியா? அது வந்து வென் யூ வளரும்போது நம்ம பார்க்குற சினிமா வந்து வெறும் படம் மட்டும் இல்லை, பட் எது வந்து நம்மளை பாதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கதை சொல்கிறதுக்கு வந்து இந்த நேச்சரை எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும், அது எப்படி வந்து இந்த சீனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து அது எல்லா படத்துலேயும் வேறு மாதிரியாக யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாம் மழையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், சன்னாக இருக்கலாம், க்ளவுட்ஸாக இருக்கலாம், ஃபயராக இருக்கலாம், எல்லாம் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் நேச்சர் இஸ் யூஸ்ட் டு டெல் த ஸ்டோரி. ஸோ ஐ ஆம் பிக் ஃபாலோவர் ஆஃப் தட். ஐ திங்க் இட் இஸ் தேர் ஃபார் யூ டு யூஸ் இட் வெல். பட் ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணணும், எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணணும், கதை சொல்கிற இந்த ஸ்பீடுக்கு அதை ஆட் பண்ணணும், அது முக்கியம். ஐ திங்க் இவர் திரு கௌதம் மேனன் உங்களை இன்டர்வியூ பண்ணும்பொழுது சமீபத்தில் கோவாவில் அவர் ஒரு கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலும் கூட இங்கே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்ட கேள்வின்னா அந்த பரிசலில் விக்ரம் இருந்துட்டு இருக்கும்போது ஏன் அவர் சுற்றிக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துலன்ற ஒரு கேள்வி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. பிகாஸ் யூ என்ஜாய் திஸ் மூவ்மெண்ட் இல்லை பியாண்ட் த சீன்ஸ். அவர் சுத்தாமல் இருந்தாருன்னா அவர் அங்கே நின்றுட்டு கேட்டிருப்பார், இவங்க நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அவர் ஒரு குழந்தைங்க கூட இருக்காங்க, இன்னும் சுற்றி அவர் இருக்கிற பரிசலில் நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க. அந்த சின்ன பசங்க கூட அவர் பரிசலில் போயிட்டுருக்காரு. அதுக்கு நடுவில் வர கான்வர்சேஷன் இது. இந்த அம்மா அங்கே வரலன்னா அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்காது, பட் ஆனால் அது நடந்திருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட் உள்ள வந்துடுச்சுன்னா then the scene becomes much more interesting. Can you talk a bit about Mr. Rahman Vechi? How do you create soundscapes? I know it's a very broad question, probably ridiculously broad, but specifically நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா I love, for example, that பொன்னியின் செல்வனில் the soul of the film is obviously கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்க டீனேஜில் இருக்கும்போது சின்னஞ்சிறு கிளியே அப்படின்ற ஒரு அழகான ஒரு பாட்டு நமக்கு வருது. அந்த பாட்டே பாதிக்கு மேலே ஒரு டென்ஸான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நகருது. பட் வாட் த ஃபில்ம் பியூட்டிஃபுல்லி டஸ் இஸ் அந்த ரெண்டாம் பாதியை ஒரு ஸ்கோராக ஃபைனலி அந்த ஒரு மர்டர் சீனில் பயங்கரமாக பயன்படுத்துது. the whole, the tense violence and all of that happening. I love the uniformity and the relationship between these things. Is this Rahman
Does this come in collaboration? Do you say, hey, I love this bit, can we repurpose it, use it here? I think mostly it's Rahman, but he is somebody who is very director friendly. அவர் வந்து ஒரு ஐடியா இருக்கும், அது நமக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுடுவார், அப்படியே வந்து கவலையப்பட மாட்டார், வேறு மாதிரி இருக்கும். ஹீ இஸ் ரெடி டு கோ யோர் வே. ஸோ அதனால தட் ஃப்ரீடம் இஸ் தேர் ஃபார் மீ வென் ஐ யூனோ. அண்ட் ஹீஸ் ஆல்சோ வந்து என்னென்னா பண்ணதை பண்ண வேண்டாங்கிற ஒரு இதுக்கு தேவைப்படுறது தேடு பிடிக்கணுங்கிறத ஒரு இது, அது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு ஈஸியாக போயிட மாட்டார். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய மெனக்கடல் இருக்கும். ஸோ அது வந்து இஸ் குட் பிகாஸ் போத் ஆஃப் அஸ் ட்ரை டு ரீச் ஃபார் தட் அண்ட் வி ஆர் வில்லிங் டு எக்ஸ்பெரிமெண்ட் டுகெதர். வி ஆர் வில்லிங் டு எக்ஸ்பெரிமெண்ட். வி மே பி ராங், சரியாக இல்லாமல் போகலாம், பட் ஆனால் வி ஆர் வில்லிங் டு ட்ரை something which is different, which will work for the film. Lovely. Because we were touching upon Kurosawa, did black and white film எடுக்கணும்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஆனால் இதில் ஒரு பார்ட் black and whiteல. Oh, how cool, how lovely, how lovely. Okay, I look forward to seeing that. ஒரு ஐ திங்க் இன்னொரு ஃபேசினேட்டிங் சிமிலாரிட்டி ஒன்று கவனிச்சேன் நான். ஐ திங்க் குரோசாவா தொட்ட ஷேக்ஸ்பியரியன் ஸ்டோரிஸ் 2. ஒன்று அஃப்கோர்ஸ் மெக்பெத், இன்னொன்று கிங் லியர். இது ரெண்டுமே இறுதி கட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் பற்றின ஒரு கதை. இன் அ ஸ்ட்ரேஞ்ச் சார்ட் ஆஃப் சென்ஸ் ஐ சி திஸ் ட்ரூ அபவுட், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்னி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஜயகுமார் கதாபாத்திரமாக நம்ம நினச்சிக்கலாம். இல்லைன்னா இன்னும் பொருத்தமாக சொல்லணும் அப்படின்னா மேபி செக்கச்சவந்த வானம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரகாஷ் ராஜை பொறுத்து எடுத்துக்கலாம். பொன்னியின் செல்வன் அஃப்கோர்ஸ் இஸ் another grand example of it. This seems like a connection. Yeah, this seems like a recurring theme also in especially in your recent cinema நினைக்கிறேன். Maybe I'm getting old. அதுவாக இருக்கலாம். இல்லை, it is or clearly something about that idea keeps resonating within you, the storyteller in you. I think Shakespeare has defined drama so strongly that in some form or the other it comes in, just like Mahabharatam and Ramayana finds a space in some way or the other into your films. I think avladhaan or human conflict or drama which was depicted so long back, அது வந்து இன்றைக்கும் வந்து அது ரெலவெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் வந்து அது பொருந்ததுன்னா வந்து இட் ஆல்வேஸ் இஸ் ஃபேசினேட்டிங். இட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங் see that it is still relevant. உண்மை. பட் எனக்கு என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் வந்துகிட்டு இருக்குல்ல. லைக் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கடந்த ஒரு 4 படங்களுமே சக்ஸஷன் சார்ந்த ஒரு படங்களாக தான் இருந்துருக்குன்னு சொன்னேன். PS2 ஃபிலிம்ஸ் அஃப்கோர்ஸ், CCV அஃப்கோர்ஸ், ஐ டோன்ட் நோ தக் லைஃப் என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் வித் சம் ஆஃப் த லைன்ஸ் இட் சீம்ஸ் லைக் ஹே இவருக்கு பிறகு யார்கிட்ட போய் கொண்டு சேர்க்குது இது எல்லாமே அப்படின்னு. அப்படி இல்லை, PS வந்து அது என் கையில் இல்லை, அது அவர் எழுதினது அப்படி, நிஜமா நடந்தது அப்படி, அதனால வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. CCV எஸ், இட் வாஸ் அபவுட் தட் அண்ட் இது தக் லைஃப் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். வித் இட் இஸ் தட் சொல்கிறேன், டன். அதன் பிறகு பேசுகிறேன். ஆஸ் வி நியர் த எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன், கடைசி சில கேள்விகளாக PS2 உடைய கரிகால நந்தினியோடைய அந்த கரிகாலனுடைய அந்த டெத் சீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சீக்வன்சஸ் இன் ரீசெண்ட் தமிழ் சினிமா. ஒரு 2 பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை, அதுவும் ஒரு ஸ்பேஸுக்குள்ளே அடங்கி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல கொஞ்சம் கூட எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கிளாஸ்ட்ரோஃபோபியா வரல. இந்த சென்ஸ் இது ரொம்ப லிமிட்டடாக இருக்குது ஸ்கோப்பில் அப்படின்னு. ஐ லவ்ட் ஹவு மெனி inventive ways you find to shoot what's going on there. Can you give a mini master class on this scene and interpreting it cinematically, visually, exploring different ways of shooting it? அது நான் ரொம்ப பயந்த சீன். இந்த சென்ஸ் எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு தெரியாது. இது வந்து ஐ நோ இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் சீன் இன் த என்டையர் ஸ்டோரி அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன். பட் அங்கே போய் செட்டு போட்டிருக்கோம், ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதில் உள்ள வராரு, இந்த அம்மா இங்கே இருக்காங்க, இது பேசணும், இதை எப்படி ஷூட் பண்ணுறதுங்கிற ஒரு பயம் வந்து இருந்தது. அந்த பயத்தினாலே வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால செட் டிசைன்லேருந்தே எல்லாமே மாற்றி இல்லை கரெக்ட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்க வசதியாக, ஒரு கதை சொல்கிறதுக்கு வசதியாக, தட் திறந்து வந்து அவன் நேராக பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, கதை அங்கேயே ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுக்கு ஒரு பில்டப் தேவைப்பட்டது. அவன் உள்ளே வரான், இவங்க எங்கே இருக்காங்க, ஷீ சென்சஸ் தட் ஹீ இஸ் கம்,
he senses. So on the build-up makes that scene even more powerful. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து the whole drama has to be set up. ஸோ அது எப்படி பண்ணுறது, அது எப்படி ஷூட் பண்ண முடியும், அவன் அங்கேருந்து நடந்து வரான், இவங்க இருக்கா, எப்படி அதை இன்னும் அந்த மூடை க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி எடுக்கிறது, அந்த தாட் ப்ராசஸ் இஸ் வேர் as a director you have to keep thinking and see what you can do. ஏன்னா எனக்கு அந்த 2 பேருக்கு மத்தியில நடக்கக்கூடிய ஒரு பெரிய பேட்டில், சைக்காலஜிக்கல் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கலாம் அந்த 2 பேர் மத்தியில. அது ஃபார் மீ வாஸ் so much more fulfilling than any war sequence. அது அவ்வளோ கிராண்டா இருந்தாலும் அத்தனை பேர் யானையிலையும் குதிரையிலையும் வந்து சண்டை போட்டாலும் கூட இந்த 2 பேர் மத்தியில, அண்ட் இது வெறும் வார்த்தைகளால் மட்டும் நீங்க சொல்ற விஷயங்கள் இல்லைல்ல, வார்த்தைகளால் சொல்லப்படாத பல விஷயங்களும் நடக்குது. ஒரு நிமிஷம் யூ ஃபீல் லைக் ஆல்மோஸ்ட் ஷி இஸ் பீயிங் செட்யூஸ்ட் பை ஹிம், போயிடலாமா இவன் கூடன்ற ஒரு தாட் வந்து then she stiffens immediately. I think also you need the actors to be அதில் ஒரு ஃபுல் கன்விக்ஷன் தேவைப்படுது. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அது 2 பேருக்கும் தெரியும் அது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை உண்மையாக பெர்ஃபார்ம் பண்ணணும், போய் சேர்க்கணும். அது வந்து அவங்களோட எமோஷன், அவங்க என்ன நீங்கள் சொன்னது மாதிரி தான், அவங்களோட வேவரிங் தெரியணும், அவங்களோட எப்போ டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியணும், எப்போ ஹீ கிவ்ஸ் அப்னு தெரியணும். ஆல் தோஸ் வேரியேஷன்ஸ் ஹவ் டு கம். அது சைலண்ட் தி கேப்ஸில் நடக்கணும். அலைப்பாயுதை வந்து சில வருடங்களில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சு. ஓகே கண்மணி, சில வாரங்கள் சில மாதங்கள் கூட நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் சீம்ஸ் நாயகன் போல பல ஒரு டெக்கேட்ஸ் ஸ்பேனிங் ஒரு கதையாக தோணுது. டஸ் த ஸ்டோரி டிட்டர்மின் இட்ஸ் டைம் ஃபார் யூ? யா கண்டிப்பாக. அது வந்து அண்ட் இன் அ வெரி இன்ஸ்டிங்க்டிவ் வே. இல்லை, அது இட் டிஃபைன்ஸ் இட் செல்ஃப். மௌனராகம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அரேஞ்ச் மேரேஜ் அது போய் செட்டில் ஆகிற அந்த டியூரேஷன் இட் டிஃபைன்ஸ் இட். ஸோ கதை ஆரம்பிக்கும் போது அதுவே டிசைட் பண்ணிடும். அண்ட் நாயகன் எடுத்துகிட்டா அவரோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ இட் இஸ் அ கிராஃப் தட் கோஸ் தட் வே. ரைட். சில இதில் வந்து ஜம்ப் பண்ணுறோம். வந்து இருவர் எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஒரு ட்ரீமோடு வர ஒரு பையன், ஒரு வளர்கிற ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து பவருக்கு வர ஒரு கேரக்டர். ஸோ வி ஹாவ் டு ஜம்ப் சம். உங்களுக்கு அதாவது நான் இப்போ அலைப்பாயுதை ஓகே கண்மணின்னு சொன்னதுனால, அது வந்து 2000களில் அந்த காதலை பற்றி பேசின ஒரு படமாக இருந்துச்சு. 2010களில் பேசின ஒரு படமாக ஓகே கண்மணி இருந்துச்சு. 2020களில் ஏதாவது do you have any plans to make a love story that probably is reflective of today's times? I ask you this only because நீங்கள் வேற ஒரு கான்வர்சேஷனில் you mentioned that hey every 6-7 இயர்ஸுக்கு காதல் செய்யும் முறை, மனிதர்கள் ஒருத்தர் எப்படி வூ பண்ணுறாங்க இந்த ஸ்பேஸில் மாறிக்கிட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. அப்படிங்கிறதுனால I'm assuming today it's probably slightly radically different than what it was. Yeah, it is different I think. பட் அதுக்குள்ளே வந்து யூ ஷுட் ஃபைண்ட் அ ஸ்டோரி இல்லைங்களா. யூ ஷுட் ஃபைண்ட் சம்திங் தட் இஸ் ரெலவெண்ட் விச் வி கேன் ஐடென்டிஃபை வித் அண்ட் திங்ஸ் லைக் தட். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி வெறும் லவ் ஸ்டோரி பண்ணணுங்கிறதுக்காக பண்ண முடியாது. அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வேணும். அலைப்பாயுதை வாஸ் மேட் பிகாஸ் there was a time when அது சுற்றி நம்ம நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி தான் ஓகே கண்மணியும். அது ப்ரெசன்ட் டே இட் வாஸ் a reflection of that time. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் கிளியர் பிம்பம் இல்லை. அது ரிஃப்ளெக்ட் ஆகி நான் பண்ண மாட்டேன், வேறு யாராவது பண்ணுவாங்க கண்டிப்பாக. No, you won't? I don't know. I don't have a grasp of not yet. அப்படி வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். Okay. Let's not lose I mean don't crush our dreams that we might see another love story from you. But கடைசியாக I mean wrapping it to where it began. நட்சத்திரங்கள் பொறுத்து நீங்கள் அவங்களுக்கு சக்கம்பாகாமல் ஒரு உலகத்துக்குள்ளே அவங்கள நீங்கள் கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விச் இஸ் வை தளபதி வாஸ் சச் எ ரிமார்க்கபிள் ஃபில்ம் ஈவன் இன் திரு ரஜினிகாந்த் ஃபில்மோகிராஃபி. கமல்ஹாசன் கூட இத்தனை வருடங்கள் பிறகு வேலை செஞ்சாச்சு. எனி சச் ரீயூனியன் பிளான்ஸ் வித் திரு ரஜினிகாந்த் ஆல்சோ? ஃபஸ்ட்டு இது வந்து நல்லபடி கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாலிடே எடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கலாம். Lovely. Sir, thank you for being such a sport as always. And I really enjoyed this conversation. Thank I you, thank wish you. you and Thug Life the very best. Thank you சுதீர். முடிஞ்ச பிறகு மறுபடியும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன். கண்டிப்பாக. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.